தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பு நிறைந்த இறை மக்களே, இன்றைய திருவிழாவின் 5ஆம் நாள் திருப்பலியில் நாம் அனைவரும் ஒன்று கூடி நிற்கிறோம். நம் பாதுகாவலரான புனித யோசேப்பு அவர்களின் எளிமை, கீழ்ப்படிதல், உழைப்பு மற்றும் குடும்ப அன்பை நம் வாழ்வில் எடுத்துக்கொள்ள இந்த திருப்பலி நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நம் குடும்பங்கள் அமைதியாலும் ஆசீர்வாதங்களாலும் நிரம்பிடவும், இளைஞர்கள் நல்ல வழியில் நடத்தப்படவும், நோயாளிகள் குணமடையவும், வேலை தேடி தவிப்போர் நல்ல வாழ்வு பெறவும் ஆண்டவரை நம்பிக்கையுடன் வேண்டுவோம். இந்த திருப்பலியை பக்தியுடனும் மனமாற்றத்துடனும் ஒப்புக்கொடுத்து அனைவரும் இணைந்து சிறப்பாக கொண்டாடுவோம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் 5வது நாள், நவநாள். இந்த நாளிலே நமது அழைப்பை ஏற்று வருகின்றிருக்கிற அன்புக்குரிய தந்தை திரு லூர்து மரியசுதன் கிறிஸ்தவ வாழ்வு பணிக்குழுடைய செயலராக பணி செய்து வருகிறார்கள். நான் 5 ஆண்டுகள் அங்கே பள்ளிகளின் கண்காணிப்பாளராக இருந்த பொழுது இந்த தந்தையருடைய குழுவிலே நாங்கள் இணைந்து செயல்பட்டோம். அதைத்தான் வரும்போது நாங்கள் பேசிக்கொண்டே வந்தோம். நல்ல ஒரு நட்புக்குரியவர், நண்பர். இந்த நாளில் அவருடைய வருகை உண்மையிலே நமக்கு மகிழ்ச்சி கொடுக்கிறது, பெருமை அளிக்கிறது. உங்களது சார்பாக தந்தை அவர்களை வருக வருக என்று வரவேற்றுக் கொள்வோம். பற்றி இந்த நாளில் நவநாள் திருப்பலியில மரியசாமி ஐஸ்வர்யா குடும்பத்திற்கு நாம் ஜெபிப்போம். அவருடைய தேவைகளை இந்த நேரத்திலே சூசத்திர வழியாக தந்தையிடத்தில் முன்வைப்போம். நல்ல உடல் நலன், உள்ள நலன், பயணத்தில் பாதுகாப்பு, நினைத்த காரியம் நிறைவேற, குழந்தையுடைய படிப்பு, இப்படி அனைத்து தேவைகளையும் இந்த நேரத்தில் குடும்பத்திற்காக தேவைகளுக்காக மன்றாடுவோம். மேலும் எப்படி இருக்கிற நம்ம ஒவ்வொருடைய தேவைகளையும் ஆண்டவரத்தில் ஒப்புக் கொடுப்போம். இறைவனாக நமக்கு நிறைவான ஆசிரியரை கூடிய சூசைப்பின் வழியாக தருவாராக. இந்த பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க குற்றம் குறைகளை கேட்டு மனவருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாதையை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.